இந்த சண்டையை நாங்க நிப்பாட்டணும் அப்படின்னா எங்களுக்கு 3 முக்கியமான கோரிக்கை இருக்கு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் பண்ணி குடுத்துட்டா நாங்க சண்டைய நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கோரிக்கைய அமெரிக்கா கிட்ட முன்வைக்கல. சர்வதேச சமூகத்துக்கிட்ட முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்காலத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான அடிக்க மாட்டாங்க அப்படின்ற கேரண்டிய சர்வதேச சமூகம் ஈரானுக்கு குடுக்கணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்துல ஈரான் அடிச்சாங்க அப்படின்னா, சர்வதேச சமூகம் அதுக்கு எதிரா கேள்வி எழுப்பணும் அப்படின்ற மாரியான ஒரு கோரிக்கையும், இத்தனை நாள் ஈரான்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ண டேமேஜுக்கான காம்பன்சேஷன் இழப்பீட ஈரானுக்கு குடுக்கணும். அது எவ்வளவா இருந்தாலும் அது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிலிட்டரி டார்கெட்ஸை ஈரான்ல குறிவைக்காம அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, பில்டிங்ஸு, ரெசிடென்ஷியல் ஏரியாஸை குறி வச்சாங்க. அதுலயும் குறிப்பா கடல் நீரை நன்னீராக்குற டீசாலினேஷன் பிளான்ட், பவர் கிரிட்ஸ், மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள், அதையும் தாண்டி பல காலேஜ் ஸ்கூல்னு அடிச்சு நொறுக்குனாங்க. பல குழந்தைகள் இறந்து போனாங்க. இந்த சிவிலியன் டார்கெட் எல்லாம் பண்ணவே கூடாது, அது போர் குற்றமாகும். இந்த மாதிரியான தப்புகள் எல்லாம் அமெரிக்கா பண்ணதுனால எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு ஈரான் கேட்டிருக்காங்க. அதையும் தாண்டி 3வது கோரிக்கை என்ன அப்படின்னா, ஈரான் தன்னுடைய பாதுகாப்புக்காக என்ன விதமான ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, நியூக்ளியர் ப்ரோக்ராமே இருந்தாலும் சரி, அதை நாங்க பண்ணுவோம். எங்க நாட்டுக்குள்ள எங்களுடைய உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நாங்க உடனடியாக போரை நிப்பாட்ட தயாரா இருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியான் சொல்லியிருக்காரு. இந்த போர் முடிவடைகிறதுக்கான அந்த ஒரு மூடு ஈரானுக்கு வந்துருச்சோ அப்படின்ற மாதிரியான ஹேஷியங்களை அரசியல் வல்லுநர்கள் எழுப்புதான். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடி.